இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து மகளிர் அணி துவக்கினாங்க. யார் மாநில அமைச்சர் சொன்னதன் பேரில் உடனடியாக மகளிர் அணி துவக்கிறதுக்கு நம்ம திருமங்கலம் பாஷாபாய் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அங்கே யாரோ ஒருத்தர் மெனக்கட்டு அதுக்குன்னு இப்போ கிட்டத்தட்ட 48 பேரை இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து என்னாச்சுன்னா ராஜப்பா மகள், அது பேர் என்ன ஜெயந்தி, அந்த அம்மா என்ன பண்ணுறது, எல்லாம் ஃபார்மேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு மோகன் சாரே என்ன பண்ணார், கருத்தரங்கத்துக்கு அந்த அம்மா வர சொல்லுங்கள், எங்கள் NHIS திருச்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ண நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாரு. அங்கே ஃபார்வர்ட் பண்ணால் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி வர சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அவங்க சிஸ்டர் USA இருக்கிறாங்களா, அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்காங்களா, அவங்க வர சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டில் இன்றைக்கி என்னமோ புதுக்கோட்டையா திருச்சியா இல்லை நாராயணபுரமா எங்கேயோ போயிட்டாங்க பாய், அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த 28ஆம் தேதி கருத்தரங்களை கலந்து கொள்ள இயலுன்னு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டோம். இப்போ மகளிர் அணி புதிதாக துவக்கிய திருமங்கலம் கிளை தலைவருக்கு ஒரு பரிசளிக்கப்படுகிறது. துணைத் தலைவர் சார் கொடுங்க அவருக்கு. எந்திரிங்க சார், வாங்கி எந்திரிச்சு வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்று தங்கம் நினைச்சீங்களா, அதை சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இது வந்து தலைவருக்கு, இது வந்து மகளிர் அணி தலைவி அந்த அம்மா சோக்குனாங்கல்ல ஜெயந்தி அம்மா, அது வந்த பிறகு கொடுங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க. யாருங்க நன்றி நன்றி. தங்கமாவே இல்லாட்டினாலும் சங்கத்துல இருந்து போட்டார் சங்கம். இந்த மாதிரி செய்யறது என்னது ரொம்ப ஆபத்து. பார்த்துங்க, என்னது சொல்றீங்க, எதை சொல்றீங்க தெரியல. இவ்வளவு பேசாதீங்க சார். என்னடா இவர் பேசணும்னு நினைக்கிறா, நீங்க பேசாதீங்கிறீங்க. அடுத்து சார் ரொம்ப பேச சிக்கல் வரும். ஐயா நம்ம சங்கத்துக்குள்ளே பேசுகிறோம் சார், இது ரொம்ப பேசுறது குறைச்சி பேசுறதுலாம் கிடையாது. ரைட். அடுத்து நீங்கள் சங்க செயல்முறை சொல்கிறோம். அப்படி உட்காருங்க. கேளியா மாவநகரை பொறுத்த மட்டும் மூத்த குரல் வந்து 20 அனுப்பியிருக்கோம். மெம்பர் வந்து ஒரு 20 அனுப்பியிருக்கோம். 40, அது ஒரு 40 20, மொத்தம் 40 ஒரு 20 60 அனுப்பியிருக்கோம். மெம்பர் வந்து மொத்தம் எங்கள் இதில் நிர்வாகிகள் 7 பேர், அது 4 பேருக்கு உடம்பு முடியலை. பாலாபிஷேகம், சீனிவாசன், பரமசிவம், அவருக்கு உடம்பு முடியல. அவருக்கு உடம்பு வகுத்தில் யூரின் ட்ரபிள் இருந்து வர்ற 2 வருஷம் 21 வருஷத்துலேருந்து வர்றதில்ல. அவர் ஊடமாட மீட்டிங்க்கு வருவார், அவருக்கு உடம்பு இல்லை. ராமஜன் சொன்ன மாதிரி 7 பேர் 4 பேர் இல்லை, 3 பேர், இவர் நானும் ஒன்று மகாலியம் 3 தான் வர்றோம் சங்கத்துக்கு. 21 வருஷத்துலேருந்து வர்றோம். ஆனால் மெம்பர் யாரும் வர்றதில்லை. அதே மாதிரி மூத்த குரல் சேர்றதுக்கு வர்றதில்லை, மெம்பரை சேர்றதில்லை. இப்படி இருக்கிற பங்கு தொகையெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ அதில் மானிய மையத்தில் சொன்னேன், நான் சொன்னேன்ல, சொல்லிட்டேன். மகளிர் குழு பொறுத்தப்பட்டது ஏற்கனவே மாநிலத்தில் சொல்லிட்டேன், ஏற்றுக்கிட்டார். ஒரு மகளிர் அமைப்பை பொறுத்த மட்டும் இருக்கிற லீலாவதி தலைமையில் ஒரு 40 பேர் இருக்காங்க. அவங்க சங்கத்துக்கு வர்றாங்க, போடுறாங்க, நம்ம ஒத்துழைப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். அது மாநில தலைவர் ஏற்றுக்கிட்டாரு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து சங்கத்துக்கு மாநிலத்திலேயே முதன்மையாக இருக்கும் தம்பி, நம்ம பாச்சா மாறி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி சங்கத்துக்கு வரியது இந்த கூட்டத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். யாரும் வர்றதில்லை. ஏறாம ஒன்றும் தெரியுமில்ல, யாரும் வர்றது 4 பேர் வர்றான். ஆமாம், யாருமே வர்றதில்லை. என்ன சொல்றீங்க தம்பி? காலையில் இங்கே மீட்டிங் வைங்க, சாயந்தரம் அங்கே மீட்டிங் வைங்க சார். காலையில் இங்கே வைங்க, மத்தியானம் இங்கே வைங்க. யார் ராமச்சந்திரன்? அடுத்தபடியாக திருமங்கலம் கிளை தலைவர் அடுத்தபடியாக விவரங்களை தெரிவிப்பார். கூட்டப்பொருளின் மேலான விவரங்களை திருமங்கலம் தலைவர் தெரிவிக்கிறார். உட்கார இடம்லாம் சங்கத்தில் சங்கம் ஆரம்பிக்கிறது கட்டடத்துடைய கோளாறு என்னமோ தெரியல, ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. வருவாங்க சார். காலையில் அவங்க போட்ட உடனே இன்னைக்கு சாப்பாடு இங்கேயும் வர்றது இல்லையே. இங்கேயும் வர்றதில்லை. இங்கே 3 பேர் தானே வராங்க. இங்கே 3 பேர், இங்கே 3 பேர் தான். நீங்கள் காலைக்கு இன்னொன்று செய்யணும். சங்கத்துக்கு விடாம வர்றவங்க எல்லாரும் சாப்பாடு போடணுங்கிற அந்த கட்டடத்தை சொந்தமாக எழுதி கொடுத்துடுறது. எங்கத்து ஏதாவது குண்டு கம்மனும் பேசாது. நிலைமையா சொன்னோம்னா நிலைமையா சொல்றேன், வரட்டும்ன்றதுக்காக சொல்ல வரேன். அப்படி நிலைமையா சொல்றோம். நிலைமை மாறி போச்சு. பாச்சா
அந்த பழைய கட்டிடத்தில் வந்து நல்ல ராசியான கட்டணம் உட்கார கூட இடம் கிடைக்காது. என்ன சொல்றீங்க? உட்காருமே என்ன சொல்றீங்க? யாரும் வர மாட்டீங்க? முதல் உங்க இதில் செயலாளர் போட்டீங்களா? நீங்கள் 22 செயலாளர் போடல ஒரு தீர்மானம் போட்டு இன்சார்ஜ் போடு, ஒரு தீர்மானம் போடுங்க. இன்சார்ஜ் யார் இன்சார்ஜ் போடுறீங்க? உங்க மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் போடுறதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. ஏன் தீர்மானம் போட்டு சொல்லலாம் நானே? அதை நீங்க தீர்மானம் போட்டு இங்க செங்கத்தை சொல்லாம தீர்மானம் போட சொல்லி உட்காருங்க. ஏன் சொல்லக்கூடாது? தீர்மானம் போடக்கூடாதுங்கிற தீர்மானம் போடக்கூடாது. செயலாளர் இல்லை 22ல இருந்து அவங்க தீர்மானம் போட்டு அதாவது பாச்சா ஒரு சங்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் காலியாக இருக்குன்னா உடனே வந்து அடுத்த செயற்குழு மீட்டிங்கில் வந்து ஒரு அடிஷனல் இன்சார்ஜை போட்டு அதை வந்து நிர்வாக குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் தீர்மானத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லி பயிலாளர் இருக்குது. அதை ஃபுல் அடிஷனல் சார்ஜ் ஒருத்த போடுங்கிறேன். நீங்கள் தானே செயலாளர் போடுங்க, போட மாட்டீங்க. நீங்கள் தான் அவர்கிட்ட போய் மாவட்டத்துக்கு சொல்றாரு. மாவட்டத்தில் செயற்குழு மீட்டிங்கில் தீர்மானம் போடுங்க. ஏன் போடக்கூடாதா? செயற்குழு மீட்டிங்கை போடலாம்னு சொல்லாமல் செயலாளர் போடவே இல்லை. 22லேருந்து இல்லை, 21லேருந்து இல்லை, 21லேருந்து 5 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை. செயலாளர் இன்சார்ஜை போடுங்க, அடிச்சல் இன்சார்ஜை போடுங்க, ஒருத்தர் போட்டு தீர்மானம் போடுங்க. யாருனாலும் நீங்கள் ஒரு ஆள் ப்ரொபோஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. நாங்கள் நிர்வாகிகள் 7 பேரில் வந்து இப்போ நான் வந்து மாதம் சொல்லக்கூடாதுப்பா, கேட்காம நான் சொல்லக்கூடாது. சொல்லாதாங்க, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நானே இல்லை மாவட்டத்தை பொறுத்த நீங்கள் சொல்லணும். ஏன் சொல்லக்கூடாதுங்கிற செயற்குழு மீட்டிங் சொல்லலாம் நானே. சரி, சொல்லலாம், சொல்லலாம். நீங்கள் சரம் கருத்து தானே, தீர்மானம்லாம் போட்டு அனுப்பிச்சாச்சு. புதிய நபரை தேர்வு செய்யணும் வந்துருச்சு. யார் வர்றதுக்கு இருக்காரு தான் வர்றாங்க. மீதி 4 பேர் வந்து ஒருத்தருக்கு பேசணும். நம்ம கருத்து சொல்லக்கூடாது. சொல்லலாம், கூட்டணி சொல்லலாமா? சொல்லக்கூடாது சொல்லலாம். ஒவ்வொரு என்ன பண்ணணும், பேஸ் மேக்கர்ல தவிர திருப்பி வான்னு சொல்ல முடியாது. அவர் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. ஸ்டோக் பண்ணவங்க அங்கேயே தான் வீட்டுக்குள்ளேயே தான் வெளியில வர மாட்டாங்க. இவர் சேர்த்து போற நேரத்தில் ஆட்களை மாற்றி விடுறது இவருக்கு என்ன தவறு இருக்கு? இவர் தன்னுடைய தவிர தன் மாற்றி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற வேண்டாம். சரி, ஒரு தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி. ஆனா ஏறாம மற்ற கிளையில மட்டும் இருந்தா மட்டும் நோண்டுறீங்க, போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஏன் போடல நோண்டிட்டே இருப்பேன். உங்களுக்கு சொன்னா மட்டும் கோவம் வருது. மதுரை மாவட்டம் கேட்கு சார். என்ன மதுரை சரி சரி, திருமண தலைவர் பேச சார். ஐயா வணக்கம். அடுத்து திருமண தலைவர் சரி, திருமண தலைவர் பேசட்டும். சரி சரி, நாங்க ஒன்றும் பெற்றாட்டுக்கல. அவர் குறைய கொட்டி கவுத்துறாரு. கட்டுதானே தெரிவிக்கிறான். அதாவது வணக்கம். கட்டிலையா போடுறாங்க, ஆடியா போடுறான். அன்பார்ந்த இந்த கூட்டத்தை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களே, சக நிர்வாகிகளே, மதுரை மாநகர தலைவர் அவர்களே, செயலாளர் மற்றும் திரளாக கூடியிருக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் திருமங்கலம் வட்டக்கிளையின் சார்பாக காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமங்கலம் வட்டக்கிளையை பற்றி எல்லா பேருமே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியுது. நான் இது சொன்னால் கொல்லாம்பட்டியில் ஊசி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அது தேவையில்லை. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லணும். 2026 டைரிக்கான ரூபாய்களை நாங்கள் 7 டைரிக்கு வந்துச்சு, 7 டைரிக்கு ரூபா கொடுத்துட்டோம். மண்டல கூட்டத்திற்காக திருமங்கலம் நிர்வாகிகள் எல்லா பேருமே கலந்து கொண்டோம். திருமங்கலம் கிளை மதுரையில் நடந்த 22/3/25 நடந்த மண்டல கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த மண்டல கூட்ட செலவிற்காக மதுரை மாவட்டத்திற்காக ரூபாய் 5000 திருமங்கலம் வட்டக்கிளையின் மூலமாக ஒரு கொடுத்தோம். வாங்க சிவாலயம் பாய். அதாவது திருமங்கலம் வட்டக்கிளையின் சார்பாக மண்டல கூட்டம் நடத்துவதற்கு ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுத்தோம். அது போக ஒவ்வொரு வட்டக்கிளையிலுமே மகளிர் அமைப்பு ஏற்படுத்தணும்னு மாநில வழிகாட்டுதல் சொன்னாங்க.
அதை வந்து நான் எங்கள் மட்டக்கிளையில் நடைபெற்ற ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஒரு ப்ரொப்போசல் வச்சோம். இந்த மாதிரி செயற்குழு நிறைய, ஏன்னா எங்கள் மட்டக்கிளையில் நிறையா லேடிஸ் இருக்காங்க, ஃபேமிலி பென்ஷனும் இருக்காங்க, ரெகுலர் பென்ஷன் வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஆர்வமும் வர்றாங்க. அவங்கள வச்சு இப்படி கேட்கும்போது தாராளமாக ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த 22ஆம் தேதியே நாங்கள் அந்த மகளிர் கூட்டத்தை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஜெயந்தி யாருன்னா நம்மளுடைய முன்னாள் தலைவர், எனக்கு முன்னால் தலைவர் அவர் தான், ராஜப்பன் சொல்லி, ஜிடி ராஜப்பன். அவர் வந்து பிடிஓ வந்து ரிட்டையர் ஆனவர், நல்ல சோசியல் ஒர்க்கர். அவருடைய டாக்டர் தான் இது. அதாவது ஃபேமிலி பென்ஷனர் வந்து இறந்து போனால் அவருடைய மகள், திருமணமாகாத மகள், விடோ டாக்டர், டைவர்ஸ் டாக்டர், இவர் 3 பேரும் தேர் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி பென்ஷன் ஒரு ஜீவோ போட்டாங்க ஸ்டாலின் டிப்டி சீஃப் இருக்கும்போது. அந்த ஜீவ பிரகாரம் முதலாக அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்கு நாங்கள் பென்ஷன் வாங்கிட்டோம். அந்த பென்ஷன் வந்து அந்த ஒரு நன்றி கடனுக்காக எங்களுக்கு சங்கத்துக்கு வந்து அது வந்து ஒரு அட்சய பாத்திரமாக இருக்குது. அது வந்து ஒரு தனியாக ஒரு தொழில் நடத்துது, டெய்லரிங் தொழில், நல்ல சிறப்பான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு நல்ல எஃபிஷியண்டாக வருமானம் வருது. ஆனால் சங்கத்துக்கு செய்கிறதுல அது தனியான ஈடுபாடு. ஒவ்வொரு வருஷ பேரவை கூட்டத்துலையுமே அது வந்து அதனுடைய தனி செலவில் ஒரு மொமோட்டோ வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அந்த பொண்ணை அமைப்பாளராக போட்டவுடனே அந்த மகளிர் அமைப்பு கொஞ்சம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா தினம் காலையில் அவங்க வீட்டில் இது நடக்கிற விஷயங்களை போடுறாங்க. அதில் வந்து வட்டக்கிளை நிர்வாகிகளும், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில அவங்க 3 பேர் தான் அட்மின். அந்த இவங்கெல்லாம் ஸ்பெஷல். மாவட்ட தலைவர் அவங்க 3 பேர் ஸ்பெஷல். மற்றபடி நான் வட்டக்கிளை தலைவர்களோடு அவர் சேர்ந்து நம்ம இந்த அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் தொழில் டெய்லரிங். அவங்களுக்கு வந்து 52 வயசு ஆகுது. 52 வயசு, ஆர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நடக்கிற இங்கே மீட்டிங்கில் இதனால் ஒரு போட்டிகள், விளையாட்டு போட்டி அதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கிஃப்டெல்லாம் கொடுக்குது. ஒரு நல்ல ஊழியர்களை நல்லா உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த பிள்ளையோட தனி சிறப்பு இது. அதுபோக நாங்கள் வந்து மாநில மையம் வளர்ச்சி நிதிக்காக ஒரு அப்பீல் கொடுத்தாங்க. அது நாங்கள் 22/11/2025 நடத்தினோம். அது மிகப்பெரிய பாராட்டுக்கூடிய பேரவை கூட்டம். மாநில பொருளாளர், மாநில பொதுச் செயலாளர், பழைய தலைவர் சாகுல மீது எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களே அசந்து போயிட்டாங்க. என்ன இவ்வளோ ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி எப்படி நடத்துகிறீங்க கொடுறீங்க. எல்லாமே உறுப்பினர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நிர்வாகிகள் உட்காந்து பேசுவோம். இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். நான் வந்து எல்லா பொறுப்பும் எங்கள் செயலாளர் தான் பார்த்துக்கிறாரு. எங்கள் செயலாளர் எந்தகிட்ட எங்கள் செயலாளர் அவர் வந்து ஒரு காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வந்து பட்டாலியனில் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. தலைவர் காலையில் போய் உட்கார வேண்டியது. அவர் எந்த நேரம் பார்த்தாலும் ஆஃபீஸில் உட்காந்து டெஸ்கில் ரூபாய் எழுதிக்கிட்டே இருப்பார். அத்தனை ஏன்னா அவ்வளோ என்னென்னா இங்கே வந்து இப்போ நம்ம சங்கத்தை எப்படி டியூன் பண்ணுறோம்னா எப்படின்னா, காலையில் திங்கள் டு சனி வரைக்கும் இருக்கிறோம். முந்தி திங்கள் வியாழன் தான் வருவோம். இப்போ திங்கள் டு சனி வர்றோம். நாங்கள் வர்றோம் இல்லையா, உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து ஒரு டீயை வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு வடையை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு சீட்டு ஆரம்பித்தோம். 1 லட்ச ரூபா சீட்டு 3 குரூப், 20,000 ரூபா சீட்டு 2 குரூப்பு, 12,000 ரூபா சீட்டு ஒரு 4 குரூப் போடுது. இதில் வந்து ஏறக்குறைய 80 பேர் இருக்காங்க. இந்த 80 பேருமே கெட்டுவராக வர்றதுனால சங்கம் எப்போவுமே ஒரு களை கட்டி இருக்குது. இந்த நேரம் இருக்கு. நான் வந்து திங்கக்கிழமை நான் இந்த வருடம் இந்த குழுக்களுக்கு நான் இல்லை, இந்த குழுக்களுக்கு இல்லை. ஆனால் 40 பேர் வந்திருக்காங்க. அன்றைக்கி 40 பேர் வந்து கலந்துருக்காங்க அந்த குழுக்கள். 3 பேருக்கு சீட்டு கொடுக்குது. அது லட்சக்கணக்கில் போகுது. இங்கே ஒரு வருஷம் ஒரு மாற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஆகுது எங்கள் சங்கத்தில். அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அதுதான் ஒரு நடக்கும். அந்த உறுப்பினர்கள் வந்து தொய்ய விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது போக உறுப்பினர்களுடைய பிறந்த நாள்களாக நம்ம லெட்டர் போடுறோம். நம்ம சங்கத்திலேருந்து போடுறோம். அவங்க அங்கேருந்து வர்றாங்க. யாருமே நமக்கு இது வரைக்கும் பிறந்தநாள் நம்ம கொண்டாடுனதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் சங்கத்திலேருந்து அனுப்புகிறாங்க, வர்றாங்க. அவங்க அன்றைக்கி ஒரு
இல்லை முதல்ல டீ வாங்கி கொடுக்குறாங்க, வடை வாங்கி கொடுக்குறாங்க, காப்பி வாங்கி கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன செய்யணும், சங்கத்திலேருந்து ஒரு சால்வையை போட்டு இவர் இந்த ரேஞ்ச் வந்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாராட்டு பண்ணி அனுப்பிடுறோம். அதுபோக அவங்க குடும்ப விழாக்கள் நிச்சயமாக எல்லா பேரும் போகிறோம். பேரந்தேத்தி பிறந்த நாளாக எல்லா பேரும் கலந்துக்கிறோம். இப்போ வளைகாப்புலையும் சேர்த்துட்டோம். இப்போ வளைகாப்புலையும் ஒரு வளைகாப்பு போன வாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 25 பேர் போனோம். அன்றைக்கி தான் ஜெயந்தி அமெரிக்காவுக்கு போகுது. அதுக்கு ஒரு துண்டு போட்டு நாங்கள் அனுப்பிச்சோம், அமெரிக்காவுக்கு போகுதுன்னு அனுப்பிச்சோம். இப்போ அடுத்து 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி ஒரு டூரே போட்டாச்சு. ஒரு வளைகாப்புக்கு கடலூரில் ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு அதுக்கு ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் போகிறாங்க. இதுதான் இங்கே வந்து இந்த சூத்திரம் தான் அங்கே கணக்கு பண்ணி ஓடிக்கிறது. அதுதான் சங்கம். அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறோம், இந்த மாடியில் வளர்ச்சி நிதி வந்திருக்கு, என்னாலும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா உடனே மனம் கொண்டாந்து இந்த 500 1000 கொடுத்து, முதல்ல ஜெயந்தி 1000 கொடுத்துச்சு, அப்புறம் 2 பேர் 1000 கொடுத்தாங்க, ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தாரு. இப்படி வந்துருச்சு 10,000. நாங்கள் ஆளுக்கு நிர்வாகிகள் ஆளுக்கு 1000 போட்டோம். சங்கத்தில் இருந்து ஒரு 2500 போட்டு 10,000 கொடுத்தோம். இப்போ ஒரு 11,000 21,000 கொடுத்தோம். அதுதான் கேட்குறோம், கொடுக்குறாங்க. அது வந்து அந்த திருமங்கல சட்ட ஒட்டக்கிளைக்குள்ள இப்போ மட்டும் இல்லை, வருவாய்த்துறை அலுவலர் சங்கமாக இருக்கும்போது இதே ஃபார்முலா தான். நான் தலைவராக இருக்க காலத்தில் இதே ஃபார்முலா தான். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே ஃபார்முலா தான் இப்போ அடாப்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் நிர்வாகிகள் பூரா எனக்கு நல்ல ஒற்றுமை. அவ்வளோதான். நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே செஞ்சதான் சார். கெட்டுக்குறதான் இதை வந்து நம்ம வந்து சங்கத்தை திறந்து வச்சு இத்தனைக்கும் உங்கள் இது ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. ஆமாம், ஆஃபீஸ்க்கு அப்படி இருந்ததுன்னு வைங்க, உங்களால் சமாளிக்க முடியாது. அது தாலுகா ஆஃபீஸ்க்குள்ள, அது தாசில்தார் சேம்பருக்கு நேர் பின்னால், தாசில்தார் சேம்பருக்கு நேர் பின்னால். அதனால் அவரவே செஞ்சார். நீங்கள் சங்கத்தில் வர்றவங்கலாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்கிறனால அவர் ஒரு பெரிய கண்ணாடியை போட்டு ஏசி போட்டார். நீங்கள் வாடகை நீங்கள் என்ன வர்றவங்க பூரா நம்ம சிஷியங்களாக தானே இருக்காங்க. நம்ம சிஷியங்களாக இருக்கிறனால நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த சங்கம் அப்படி அது கொடுக்கும். அப்புறம் 28/2 நாங்கள் மண்டல கூட்டத்தில் 28/3 மண்டல கூட்டத்தில் எங்கள் நிர்வாகிகள் பூராமே கலந்துக்கிட்டோம். அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த மண்டல கூட்டத்தில் அவங்க வந்து ஒட்டக்கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு போட்டாங்க. அன்றைக்கி 600 பேர் வந்துட்டாங்க. திருச்சியில் 600 பேர். நல்ல கருத்தரங்கம். அதில் ஒரு டாக்டர் பேசினார், நீரோ. அவர் வந்து அவ்வளோ அருமையாக பேசினார். அந்த வீடியோலாம் இருக்குது நினைக்கிறேன், வீடியோ இருக்குது. அவ்வளோ அருமையாக பேசினார், சூப்பராக பேசினார். இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையை நம்ம தேசம். அதனால் அவர் இந்த திட்டத்தை எடுக்கணுங்கிற மாதிரி தான் பேசினார். இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்துகிட்டு அவங்கவுங்க செலவழிக்கட்டும், அவங்கவுங்க வாங்கிக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினார். அதனால் அது ஏறக்குறைய அது ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் மூமெண்ட் இருக்கிறதுனால இன்னும் அது பொதுச் செயலாளர் வந்து அது வடிவமைச்சு அதுக்கப்புறம் இந்த புது அரசாங்கம் வந்த பிறகு அது ஒரு மெமரண்டம் பண்ணி கொடுத்து, ஒன்று இதை நாங்கள் சொல்கிற ஏற்றுக்குங்க, இல்லைன்னா நாங்கள் இதில் கலந்துக்கிற மாட்டோங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுக்க போகிறாங்க. இதுதான். அப்புறம் 2025-26க்கான படிவம் 6-7 இன்றைக்கே கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க. அது காமிங்க புக்லெட்டாக போட்டு தலைவர் அவர் வந்து அந்த 3 காப்பியாக கேட்டார். இந்த புக்லெட் இப்படியே போட்டு 3 காப்பி கொடுத்தோம். தாலுகா ஆஃபீஸ் மாதிரி தான் மாப்பிள்ள. தாலுகா ஆஃபீஸ் மாதாட்டார் மீட்டிங் வர்றோம்ல, பார்ட்டியன் மீட்டிங், ஏரியன் மீட்டிங் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இல்லைன்னா விட மாட்டாங்க. அதாவது இவங்க ஒவ்வொருத்தரும் சண்டைப்பட்டு அதெல்லாம் தேவையில்லை, வெறும் அந்த வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அனுப்பிச்சா போகிறோம்னே சண்டை போட்டுருந்தாங்க. இது டோட்டலாக 285 பேர் முதல்ல. இப்போ 56 வரைக்கும் சேர்த்துருக்கோம். அதுக்கு கொடுத்துருக்கோம். 7 பேர் தான் டெலிட்டட். 7 பேர் இறந்து போனாங்க. அதை மட்டும் கழிச்சிருக்கோம். மற்றபடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மூத்தோருக்கோட போட்டிங்கன்னா இந்த வருஷம் மெம்பர்ஸ் வந்து 56 பேரை சேர்த்துருக்கோம். 1/4/2025 31/3/2026 முடிய 56 பேரை சேர்த்துருக்கோம். அதுபோக அதே மாதிரி மூத்தோருக்கு 1/4/2025 31/3/2026 வரைக்கும் 57 பேரை சேர்த்துருக்கோம். அதில் வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். யாருக்கு முடியுதோ அந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் போட்டுருவோம். ரிமைண்டர் போட்டுறது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவங்க உடனே என்ன செய்வாங்க, ஜிபேயில் செயலாளர் பேருக்கு அனுப்பிடுறாங்க. நாங்கள் உடனே மாநில மையத்துக்கு அனுப்பிடுவோம். அவரை சுட இந்த ரசீதை போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாரு.
யார்? மாநில பொருளாளர் திருமங்கலம் மாவட்ட கிளைக்குனால வேகமாக இருக்கார். அப்படி மாதவன், PS மாதவன் மாநில பொருளாளர். சுட ரசீது பின்னால் வரும், வாட்ஸ்அப் பின் முன்னால் வந்துடும். அவருக்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி இணைப்பு கட்டணம் 2025-26க்கான இணைப்பு கட்டணம் எங்களுக்கு உள்ள விகிதாச்சாரப்படி 1500 நீ கொடுத்துட்டோம். பங்குத்தொகை கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் நடத்தும் போது ஒரு மைக்கு திருமங்கலத்தில் கொண்டாடுறோம். டாக்ஸராவுக்கும் நான் தான் மைக் கொண்டாடுவேன் டாக்ஸரா மீட்டிங்கு. இப்போ ஒன்று நீ எப்பா ஐயா ராஜா தூக்கம், இப்போ டாக்ஸராவுக்கு நீ மைக்குக்கே தேவையில்லை, இங்கே இருக்குது பெரிய மைக்கு. அதனால் இங்கே மைக் இங்கே இருக்குது. யூஸ் பண்ணும்போது வாடகை கொடுத்தா மட்டும் போதும். அது அந்த அங்கே இருக்குது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பூரா ரிமோட் பாய். அந்த ரிமோட் வந்து யார் பரிசாக கொடுத்தாரோ அவர் வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் MG முருகேசன், எங்களுடைய அமைப்பு செயலாளர், அவர் கொடுத்தது. வேலை தான். நாங்கள் அந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வாடகை மட்டும் கொடுத்துருங்க. ஆமாம், கட்டணத்துக்கு வாடகை, மைக்கு வாடகை. ஏன்னா அந்த நீங்கள் நல்லா பேரவை கூட்டம்னா நடத்தும் போது அந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே வாங்க வேண்டியதா பெரிய மைக்கு, நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்பீக்கர் போகும்போது பார்த்துட்டு போங்க, இங்கே தான் இருக்குது. அவருக்கு MG ஆமாம் ஆமாம். இது மைக்கு பேசுகிற அளவுக்கு கூட்டம் இல்லை. அது என்ன அரங்க நிறைய பெரிய மீட்டிங்காக இருக்கலாம். அன்றைக்கி நம்ம ஆரிய கூடலிங்கம் இல்லை அந்த மீட்டிங்கில் நடக்கும்போது அதை வச்சோம். யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இல்லை என் வாய்க்கு ஸ்லோவாக இருக்கா? அதாவது அது வந்து கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணணும். அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அவருக்கு தான் தெரியும். அதை ஒரு நாளைக்கு இன்றைக்கி கூட்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பேரண்டட்டி எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி வரல. இன்னொரு நாளைக்கு கூட்டு வந்து நாங்கள் டெமோ பண்ணி காமிச்சிடுறோம். அதுதான். மற்றபடி அதான். அதுக்கப்புறம் மாவட்டம் மைய உபயோகத்துக்காக ஒரு 250 கவர் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். திருமணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் திருமணத்துடைய இது. நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கெட்டுவராக கூடுறாங்க, அதுதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு பழமொழி எழுதி போட்டுறாங்க. அந்த பழமொழி எழுதி போட்டுறாங்க. அந்த பழமொழியை பார்க்குறாங்க, வர்றாங்க. தேங்காய் வியாபாரம் பண்ணுறோம். இல்லை சும்மா அதாவது எப்படி என்னன்னா எப்படி பார்த்தாலும் அந்த மக்களை வந்து விடாமல் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்லிடுவேன் சார், என்னுடைய தோப்பில் இருந்து தேங்காயை கொண்டு விலைக்கு போடுவோம். 2 தடவை மார்க்கெட்டில் கொண்டு போட்டேன். இந்த தடவை அது சரியாக காய்க்கலை அப்படின்னு ஒன்று வந்த காயை பூரா எடுத்து ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 2 மூடை கொடுங்களே அப்படின்னு கேட்டாங்க. இந்த தடவை அசோசியேஷன் கொடுத்துருவோம்னு கொண்டு போட்டேன். எப்படி வேணாலும் டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இல்லை 220 காய் அது கருத்து அதை முடிச்சு கொடுத்துட்டோம். பட் கொடுத்துட்டோம். இதுதான் சார் எங்களுடைய திருமணத்துடைய வேலைப்பாடு. இதே மாதிரி நடைமுறையை மாநகர கிளை கடைபிடித்தால் மாநகர கிளை சிறப்பாக செயல்படும். முந்தியெல்லாம் 50 பேர் வந்து உட்காந்து இந்த இடம் தானே சார் திங்கிற வேலைணும். 50-60 பேர் இங்கே வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்த காலம் தான். இன்றைக்கி போயிடுச்சு. இந்த கட்டடத்தை நீங்கள் இந்த கட்டடத்துக்கு என்ன ராசியான்னு கேட்குறீங்க பாருங்க. ஒரு கடாயை வெட்டி ஒரு சாமியை கும்பிடுங்க. இல்லை ஒரு கடாயை வெட்டி சாமி எங்களுக்குள்ள ஒரு கடாயை வெட்டி சாமியை கும்பிடுங்க. ஒரு நாளைக்கு விருந்து போடுங்க. ஆமாம் ஆமாம், அதே வசூல் பண்ணிடலாம். பண்ணுங்க, பண்ணி செய்யுங்க. நீங்கள் என்ன எல்லாரும் எல்லா பேரும் ஆர்வமாக தானே இருக்காங்க. நீங்கள் கூப்பிடணும், கூப்பிட்டா அவங்க எல்லா பேரும் வந்துடுவாங்க. கூப்பிடுறதில்ல, அவ்வளோதான். அதுதான். கூப்பிட்டு கொஞ்சம் சங்கத்தை டியூன் பண்ணுங்கள். சங்கத்தை நீங்கள் டியூன் பண்ணால் தான் மாவட்ட மையத்துக்கு காசு கிடைக்கும். சங்கம் வட்டக்கிளைகள் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும், மாநிலத்துக்கு காசு கிடைக்கும். அதனால் தயவுசெய்து என்னுடைய சின்ன யோசனை, நீங்கள் உங்கள் அடுத்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு பண்ணி ஒரு 60 பேர் 70 பேரை கேட்டுங்க, சேர்த்து உட்கார வச்சு ஒரு நல்ல ஆலோசனையை கேளுங்க. சண்டை விடாதீங்க, ஆலோசனையை கேளுங்க, செய்யுங்க. அவர் பாலாபிஷேகம் நல்லா சொன்னார். ஒருத்தர் பேஸ் மேக்கர் வச்சுருக்காரு, ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்குங்கிறாரு. 2 பேருக்கு வேற ஆளாக போடுங்க, மாற்றுங்க.
மாற்றி நல்லா ஒரே கபூரமான ஆளுகளை போடுங்க, நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். மாற்றுங்க. அடுத்த கூட்டம் கூட்டுங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிடுங்க. முந்தையெல்லாம் மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிடுவீங்க, இப்போ கூப்பிட்றதே இல்லை. உங்கள் வெட்டைக்கலை கூட்டங்களை கூப்பிட்றது இல்லை. அதனால் கூப்பிடுங்க, நாங்களும் வர்றோம், உங்களுக்கு துணையாக அது இருக்கிறோம், செய்கிறோம். நன்றி, வணக்கம். சார் மாணவர்களை வளராத காரணம் வந்து உங்களுடைய அப்ரோச் சரியில்லை. யார் சொன்ன மாதிரி எது நல்லதோ எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இன் கேமரா இது எது அப்படி சொன்னாங்களோ டிவிஷனை வந்து இறக்கம் மட்டும்தான் டிவிஷன் பண்ணுங்கிறார். நாங்கள் இந்த அசோசியேஷனில் மெம்பர் கிடையாது. பாருங்க, அதான் அவர் மெம்பர் கிடையாது. எப்படி அவர் கொடுத்துருக்காங்க. ஆதார கிளைகளை மெம்பர் ஆகிட்டாலும் மாவட்ட மையத்துக்கு வர முடியும். ஆதார கிளைகளை உறுப்பினர் இருந்தால் மாவட்ட மையத்துக்காக. அந்த நாமினேஷன் ஃபார்மில் உங்களுடைய வரிசை நம்பர் கேட்குறாருல, அப்புறம் எப்படி ஜெயராமன் பேர் இல்லை, முத்துச்சாமி பேர் இல்லை. அதனால் நம்ம சூமோட்டமாக டெலிட் பண்ணக்கூடாது. அவங்க மாநில அமைச்சருடைய அறிவுரை அதுதான். 2500 பேர் இருக்கா, 2500 பேர் ஸ்டேட்டஸ் கமிஷன். அதில் இறந்தவங்களை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். யார் நீண்ட காலமாக வரலையோ அதை தனி லிஸ்ட் எடுங்க. அதுதான் 6, 7 அதை அனுப்புங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இது எத்தனை வருஷமாக வரல இவங்க அப்படிங்கிற ஃபுட்நோட்டை கொடுங்க. ஃபுட்நோட்டை கொடுத்து அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ரீசார்ஜில் வச்சு ஏன்னா மாநில அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, 96,000 பேர் இருக்கிறான், 96,000 பேருக்கு நீ விவரம் வேணும்னு கேட்குறான். அப்போ தான் அது அங்கீகாரம் கொடுக்குறாரு. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு எல்லாத்தையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், பேசுங்க, கோவப்படாமல் பேசுங்க. நான் தான் ரொம்ப கோவக்காக அடி நொறுக்கணும் தான் நான். அதனால் தயவுசெய்து ஒரு இருக்கிற நிர்வாகிகளோட மனசு போய் காரியத்தை சாதிங்க. ஆமாம், ஈவுத்தொகை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, மாதம் வருஷம் அதை கொடுத்துட்டே வந்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்கள்கிட்ட 2000 பேர் எவ்வளோப்பா லெட்ரு எழுத முடியாத காலங்கள் இருந்தது. லெட்ரு எழுத முடியாத காலங்கள் 10 பேர் போட்டு எழுதுன கார்டுகள் வேற கொடுத்துருக்கு. 10 பேர் கார்டு 10 பேர் எழுதுவோம் சார், எழுதிக்கிட்டே இருந்தாங்க. வேலை பார்த்த இடம் போய் அதெல்லாம் போச்சு. அதனால இருந்த கார்டு அதான் நீங்கள் அதை மறுபடியும் மறுபரிசீலனை கொண்டாங்க. ஒரு நல்ல ஆளுகளை போட்டு அது வந்து அதையும் சொல்லிட்டாரு. அதையும் அந்த பங்குத்தொகை விவரத்தையும் மாநில தலைவர் அதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை நீங்கள் வந்து இவ்வளவு மெம்பர்ஷிப் பிரகாரம் கேட்காதீங்க. ஒவ்வொரு வட்டக்கிளைக்கு இவ்வளோ ரூபா போடுறாங்கன்னா அதை அவங்க பரிசீலனை பண்ணி எடுத்துருவாங்க. அவர் மோகனும் அதில் அவங்க கரெக்டாக இருக்காரு, இப்போ இருக்கிற தலைவரும் கரெக்டாக இருக்காரு. அதனால் அதை காலி பண்ணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. அன்றைக்கே பேசினாங்க, அன்றைக்கி சொன்னேன் மெம்பர்ஷிப் பிரகாரம் வச்சு பண்ணாங்கன்னா ஒரு வட்டக்கிளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாயை வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக் அவங்க சேர்ந்துட போகலாம். அதனால் விரிவான விவரங்கள் அளித்தமைக்கு திருமங்கலம் வட்டக்கிளை தலைவருக்கு நன்றி. அதாவது இந்த பங்குத்தொகை மற்றபடி லிஸ்ட்டு கொடுக்கறது எல்லாம் பற்றி மாநில தலைவர் இங்கே வந்திருந்தாரில் 22/3 அன்றைக்கி அவர்கிட்ட 2 சப்ஜெக்ட் கொடுத்தோம். ஒன்று டெலிஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் அந்த டெத் பர்சன்ஸுக்கு என்ன செய்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த ஆதார கிளையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு வருஷம் கேட்குறீங்களே, இது வருஷம் கொடுக்க மாட்டேன்னு எங்கள் ஆளுக்கு தாரார் பண்ணிட்டு இருக்காங்க. தாரார் பண்ணி சொல்லாமல் சொன்ன உடனே அவர் அந்த 2 சப்ஜெக்டையும் பேசினார். அது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம். அப்போ லிஸ்ட்டை தூக்கி போட்டால் தான் இவ்வளோ பேர் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் கொடுக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக. எனவே வந்து இந்த லிஸ்ட்டு வந்து மஸ்ட்டு தான். அது ஒவ்வொரு இயரும் 31/3 எத்தனை பேர் மெம்பர்ஸ் ஆசான் டேட்டில் இருக்காங்களோ, அந்த லைவில் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் கண்டிப்பாக ட்ரிப்ளிகேட்டில் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லார் ஒன்று.
அதே மாதிரி டெலிஷன் லிஸ்ட் வந்து நீங்கள் அனுப்புங்க. அனுப்புறத வந்து யார் டெத் பர்சன்ஸ் அனுப்புகிறாங்க இருக்காங்களோ அந்த லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் மாநிலம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம். அது வந்து வருஷாந்திரம் இதில் கூட்டத்தில் வச்சு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாருங்க. தீஸ் ஆர் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆச்சுங்களா. அடுத்தபடியாக இப்போ வாடிப்பட்டிக்காரர் வந்து அவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களாம். அதுக்கு ஒரு சபதி வரேன்னு இருக்காரு. அதனால் நான் வர இயலலை. ராஜேந்திரன் அவர்கள் வந்து அவர் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து ராஜேந்திரன் பொருளாளர். அதனால் அவரும் வர இதெல்லாம் இருக்கிறாரு. அதனால் மதுரை மாநகர், திருமங்கலம், மதுரை மாவட்ட மையம் எல்லோரும் பேசியாச்சு. இந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கு. சார் நிறைவு செஞ்சிடலாமா? ஐயா அவர் நினைச்சாது பேசுவார். நன்றி பேசுவீங்களா? 2 லைன் தான் பேசணும். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. தற்பொழுது நன்றி கூறுதல் திரு சத்யநாராயணன் அவர்கள், மாவட்ட பொருளாளர், கையில் வச்சுக்கிறேன். இந்த இனிய கூட்டத்திற்கு வருகை என்ற அனைவருக்கும் மனம் நிறைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களிலும் இதுமாதிரி வந்து கலந்து சிறப்பிக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.